2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வர ஏப்ரல் 23 நடக்க போறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏப்ரல் 23 நாம போட போற ஓட்டின் மூலமா அந்த தொகுதியோட எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போறாங்க. நாம என்னதான் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போட்டாலும் நாம அந்த எம்எல்ஏக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுமா இல்லையா? இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணுமா இல்லையா? திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணுமா இல்லையா? திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணுமா இல்லையான்னு சொல்லிதான் நாம அந்த சட்டமன்ற தொகுதியில அந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு வாக்களிக்க போறோம். மக்களால என்னதான் நேரடியா முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியாதனாலும் நாம எல்லாருமே மறைமுகமா முதலமைச்சர் யாருன்றத தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் ஏப்ரல் 23 வாக்களிக்க போறோம். இதுல மொத்தம் 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கியிருக்காங்க. முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க 4 பேரும் ஏன் முதலமைச்சர் ஆகணும், ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுல சொல்லப்படுற அனைத்து பாயிண்ட்டுமே ட்ரையம் தமிழோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். எங்களோட கருத்துக்கள் உங்க கருத்துக்களோட ஒத்து போனா மகிழ்ச்சி, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கலாம். அந்த வகையில திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஏன் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தமிழ்நாட்டோட தற்போதைய முதலமைச்சரான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக மறுபடியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, முதல் பாயிண்ட் என்ன, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொலிட்டீஷியன். அதாவது அவங்க அப்பா ஒரு பொலிட்டீஷியன், அவரு ஒரு பொலிட்டீஷியன், அவரோட பையன் ஒரு பொலிட்டீஷியன், அவரோட பேரனும் ஒரு பொலிட்டீஷியனா தான் ஆக போறாரு. அதனால திரு ஸ்டாலின் அவர்களோட எண்ணத்துல மட்டும் அரசியல் இருக்காது, ரத்தத்திலையும் அரசியல் தான் கலந்துருக்கும். அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 2026 மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும். ஏங்க, அவங்க அப்பா அரசியல் இருந்தாரு, அவரு அரசியல் இருக்காரு, அவரோட பையனை அரசியல் ஆகிட்டாரு, அவரோட பேரனையும் அரசியல் ஆக போறாரு. இதுக்காகலாம் அவருக்கு 2வது முதலமைச்சர் காரணமா அப்படின்னு ஒரு சில கேட்கலாம். அடுத்த காரணம் என்னன்னா, திமுகவுல இது வரைக்கும் எந்த தலைவருமே தொடர்ந்து 2 முறை தன்னை முன்னிறுத்தி சிஎம்மா ஜெயிச்சது இல்லை. அதனால திரு கருணாநிதி அவர்களால பண்ண முடியல. கருணாநிதி அவர்களால பண்ண முடியாதனால அவரோட பையன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாதான் தொடர்ந்து 2வது முறையா முதலமைச்சரான முதல் திமுக தலைவர் அப்படின்ற பெருமை பெற முடியும். அதுக்காக இந்த 2026 திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும். ஏங்க, ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி நல்லாட்சி தந்திருந்தாலே அவரே தொடர்ந்து 2வது முதலமைச்சர் ஆகிட்டு போறாரு. அவரோட காலத்துல தானே எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. அவரோட காலத்துல தானே ஜெயலலிதா மேடம் தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப ஏங்க கருணாநிதியால தொடர்ந்து 2 முறை முதலமைச்சர் ஆக முடியல? ஏன்னா அவரால் நல்ல ஆட்சி கொடுக்க முடியலங்க. அதனாலதான் அவரால் தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வர முடியல. அவங்க அப்பாவால வர முடியல. அதுக்கு புள்ளி 2வது முறை முதலமைச்சர் ஆகணுமா அப்படின்னு ஒரு சில கேட்கலாம். அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு தாங்க 2026 தமிழ்நாட்டை முதலமைச்சரா மறுபடியும் ஆகணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் நிறைவேற்றின திட்டங்கள், பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாரு, பெண்களுக்கு மகளிர் விடியல் பயணம் சொல்லி ஃப்ரீயா பஸ் கொடுத்தாரு, மாணவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்காரு. திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா நாங்க 8000 ரூபாய் கூப்பன் தருவோம், பெண்களுக்கு 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இதுக்காகத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் 2026 முதலமைச்சர் ஆகணும். ஏங்க, நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லி சொன்னாரு, ரத்து பண்ணல. மாசம் மின் கட்டணத்தை கணக்கெடுப்புன்னு சொன்னாரு, கணக்கெடுக்கல. சொத்து வரிய உயர்த்த மாட்டேன்னு சொன்னாரு, உயர்த்தினாரு. பால் விலைய கூட்ட மாட்டேன்னு சொன்னாரு, கூட்டினாரு. கரண்ட் பில்ல கணக்கே இல்லாம அதிகப்படுத்தினாரு. ஆசிரியர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டமா இருக்கு. இதுக்கு எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் 2026 ஏன் முதலமைச்சர் ஆகணும் சொல்லுங்க? ஏன் முதலமைச்சர் ஆகணும்? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்தாதான் டெல்லியோட கண்ட்ரோல்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாடுன்றது டெல்லியோட கண்ட்ரோலுங்க. தமிழ்நாடுன்றது கிட்டத்தட்ட தனி நாடு மாதிரி இருக்கணும்னா அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஐயா மோடி அவர்களோட 12 வருஷம் ஆட்சி காலத்துல முதல் முறையா ஒரு மசோதா தோல்வி அடைஞ்சிருக்குங்க. அதுக்கு யாரு காரணம்? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தாங்க காரணம். அவரு தாங்க இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்காரு. இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்க ஒருத்தர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தா தாங்க தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். நாங்க எதுக்காக பாட்டு போட்டிருக்கோம்? தமிழ்நாடு உண்மையிலேயே வெல்லணும்னா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தாங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க. தமிழ்நாட்டின் மண் காக்க, தமிழ்நாட்டின் மானம் காக்க, தமிழ் மொழி காக்க யாருங்க முதலமைச்சர் ஆகணும்? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்.
சரி, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவ்வளோ காரணம் இருக்கு. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஏன் வரக்கூடாது? ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒரு சில காரணங்களை சொல்ல ட்ரை பண்றேன். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026ல ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க யூடியூப்ல ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஒரு ஆடுக்காகவே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்ல, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா வரக்கூடாது. ஒரு வீடியோ ஓபன் பண்ண போதுன்னா பரவாயில்ல, ஒரு வீடியோல 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, இவர் வீடியோ 5 செகண்ட், அவர் வீடியோ 5 செகண்ட். நல்ல வேலையா நம்மளால 5 செகண்ட்ல ஸ்கிப் பண்ண முடியுது. ஒருவேளை ஸ்கிப் பண்ண முடியல, நம்ம நிலைமை என்ன கருத்து? கதை சொல்ல வந்திருக்கேன், மேல கேட்டு சொல்றேன், மேல கேட்டு சொல்றேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பண்ண வேலை இருக்கே, முடியல. ஆட எடுத்தாங்க, ஓகே. போன தடவை ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, வாராரம்மா அவரு வாராரம்மா, கொடிய நாட்ட போறாரம்மா, வாராரம்மா அவரு வாராரம்மா, கொடிய நாட்ட போறாருமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டை பல பேர் ட்ரால் பண்ணியிருந்தாலும் எனக்கு எப்பெல்லாம் மூடு கொஞ்சம் டவுன் ஆகுதோ அந்த ஒரு பாட்டை கேட்டா அப்படி நம்ம மூடு அப்பாகிற மாதிரி ஒரு பாட்டா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா எந்த பக்கம் திரும்பினாலும் 1000 ரூபாய் கொடுத்தோம், பெண்களுக்கு பஸ் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு படி மேல போய் ஆல் பாஸ் போட்டங்க, அதனால அவருக்கு தாங்க எங்களோட ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடை போட்டாரு பாருங்க. ஐயா பழனிசாமி ஐயா, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு. அதனால யூடியூப்ல கணக்கே இல்லாம ஆடு போட்டத காரணத்துக்காகவே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த 2026ல கண்டிப்பா முதலமைச்சர் ஆகக்கூடாது. ஆனா நம்ம கையில இல்லையே. சரி, பண்ணான பாயிண்ட் விட்டுட்டு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026ல ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது? ஏன்னா தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. அது விமர்சனமா மட்டும் இல்லாம 2 வயசு குழந்தைக்கும் பிரச்சனை, 60 வயசு பாட்டிக்கும் பிரச்சனைனா என்னதான் பண்றது? முன்னாடியே சொன்ன மாதிரி அறிவிச்ச பல திட்டங்களை நிறைவேற்றல. திருமாவளவனோட விசிகாவுக்கு 8 சீட்டு, தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்த ஒரே காரணத்துக்காக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா வரக்கூடாது. ஒரு சிலர் சொல்றாங்க தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது ராஜதந்திர முடிவு அப்படின்னு சொல்லி. அந்த முடிவு ராஜதந்திரமா கூட இருக்கலாம். ஆனா யாருக்கு நம்ம உண்மையா இருக்கணும்? நமக்கு யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உண்மையா இருக்கணும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலை தொடங்கி இப்போ வரைக்கும் பல வருஷமா உண்மையா இருந்தாரு. அவருக்கு 8 சீட்டு, நேற்று தேமுதிகவுக்கு 10 சீட்டு. இந்த காரணத்துக்காகவே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா ஆகக்கூடாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொல்லி 5 வருஷம் ஆட்சி பண்ணி 5 லட்சம் கோடி கடன் வாங்கின ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனா 5 லட்சம் பிளஸ் 5 லட்சம் ஏற்கனவே 10 லட்சம் கோடி. இன்னும் ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்தா அந்த 10 லட்சம் 15 லட்சம் ஆனா பரவாயில்ல, நம்மால 10 100 லட்சம் கோடி ஆகிட்டா என்ன பண்றது? அதனால ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது. அதிமுக ஆட்சியில காவல் நிலைய மரணங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா அவரோட ஆட்சியில அதை விட அதிகமா இருந்தது. அதனால ஸ்டாலின் அவர்கள் 2026ல முதலமைச்சர் ஆகக்கூடாது. அதிமுக ஆட்சியில கொரோனா டைம்ல டாஸ்மாக திறந்தப்ப போராட்டம் பண்ண ஐயா ஸ்டாலின் அவரோட ஆட்சியில அவரே டாஸ்மாக திறந்தாரு. அதனால ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது. இப்படின்னு சொல்லி இன்னும் எண்ணற்ற உதாரணம் சொல்ல முடியும். ஆனா வீடியோட டியூரேஷனை கருத்துல கொண்டு நாம அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா 2026ல ஆகணும்னு சொல்லி அந்த பக்கம் வருவோம். தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஏன் ஆகணும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளை போல ஒரு சாமானியன், ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், கட்சியோட அடிமட்ட பதவியிலிருந்து முதலமைச்சர் ஆனவர். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017 முதலமைச்சரானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்லை. அவருக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனாரு. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு எண்ணற்ற சவால்களை சமாளிச்சு எப்படியோ 4 வருஷத்தை முழுசா ஆட்சி செஞ்சு திரும்ப கிட்டத்தட்ட 70 சீட்டு கிட்ட ஜெயிச்சு இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. போன முறை அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, அதனால அவரை பல பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த முறை அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டா
அவரு லக்குல வந்த தலைவர் இல்ல, ஆடு ஒர்க்ல வந்த தலைவர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். அந்த ஒரு காரணத்துக்காக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா 2026 கண்டிப்பா வரணும். ஏங்க அவர் லக்குல வந்தாரு, ஹார்ட் ஒர்க்ல வந்தாரு, அதெல்லாம் ஒரு ஓரமா விட்டு போகட்டும். ஆனா அவரை முதலமைச்சர் ஆக்குறது யாரு? சின்னம்மா சசிகலா. அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. கூட வந்து சேர்ந்த ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணி அவரையும் கட்சி வச்சு தூக்கிட்டாரு. இப்படி அவர் நம்மள எல்லாரையுமே அவர் கைவிட்டாரு. அப்ப தமிழ்நாடு மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டா தமிழ்நாடு மக்களுக்கும் துரோகம் பண்ண மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி கேக்குறாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கக்கனுக்கு துரோகம் பண்ணாரா இல்ல காமராஜருக்கு துரோகம் பண்ணாரா? ஏங்க அவர் துரோகம் பண்ணது யாருங்க? சசிகலா. அவங்க யாருங்க? ஊழல் குற்றவாளிங்க. தினகரன் அவர் யாருங்க? ரெட்டை இலைக்காக லஞ்சம் கொடுத்தவருங்க. ஏங்க ஓபிஎஸ் யாருங்க? அவருக்கு வந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்காதவங்க. இந்த மாதிரி அவர் துரோகம் பண்ணது எல்லாருமே யாருங்க? ஒண்ணு குற்றவாளிங்க, இல்ல கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்காதவங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட ஆட்சியில மக்களுக்கு நல்லது பண்ணாரா இல்லையா? ஏங்க குடிமராமத்து பணிகளின் மூலமா ஏரி குளங்களை தூர்வாரி விவசாயிகள் செழிப்பா வாழ்றதுக்கு வழிவகுத்தாருங்க எங்க எடப்பாடி. ஏன்னா அவர் ஒரு விவசாயிங்க. அரசு மாணவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அரசு பள்ளி மாணவர்களுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்தவருங்க எங்க எடப்பாடி. வன்னியர் மக்களுக்காக 10.5% கொண்டு வந்தவருங்க எங்க எடப்பாடி. அவர் 2026 முதலமைச்சர் ஆகாம வேற யாருமே முதலமைச்சராக இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்தவங்க கற்பூர ஏத்தாத குறையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. குடிமராமத்து பணிகள் பண்ண ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே தான் 8 வழிச்சாலைன்னு சொல்லி ஏக்கரா விளைநிலங்களை பறிக்க பார்த்தாரு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில தான் நீட் தேர்வே தமிழ்நாட்டுக்கு வந்தது. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வந்ததுனாலதான் அனிதால தொடங்கி எண்ணற்ற மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5% எடுத்துனது உண்மைதான். ஆனா அவர் வன்னியர்களுக்கு நல்லது பண்ணாரு. அதனால எண்ணற்ற சமூகங்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்டவருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவங்க பேசிக்கிறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்துட்டாருன்னா வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பஸ்ல ஃப்ரீயா போகலாம். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே கருணை தொகையா இல்ல உரிமை தொகையா எல்லார் வீட்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பாருங்க. 10,000. அதனால 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தான் அவரு பேரு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாஜக ஒண்ணுதான், காங்கிரஸும் ஒண்ணுதான், நாங்க தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாருங்க அவரு. ஆனா 2026 பாஜகவோட கூட்டணி வச்சாருங்க. இவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுங்க. அவர் நேத்து ஒண்ணு பேசுவாரு, இனி ஒண்ணு பேசுவாரு. இன்னைக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு, நாளைக்கு வந்து 10,000 ரூபாய் இல்ல 10 ரூபான்னு சொல்லுவாரு. ஃப்ரிட்ஜின்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் வந்து பிங்கிலி பீப்பிலா பி அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணுமா ஆகக்கூடாதா? 8 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமின்னு ரோட்ல போற வரவங்கள ஐயாவை பார்த்து கலாச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த கலாய்கரத்தை ஸ்டாப் பண்றதுக்காகவாவது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இன்னொரு குரூப், ஆமா அவரு 2019 தோத்தாரு, இடைத்தேர்தலில் தோத்தாரு, 2021 தோத்தாரு, 2024 தோத்தாரு. தோத்துவோமோன்ற பயத்துல விக்கிரவாண்டியில் நிக்கல, ஈரோடு கழகங்கள் நிக்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் முதலமைச்சர் ஆகணும், ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இன்னமும் பல பாயிண்ட் சொல்லலாம். ஆனா மறுபடியும் வீடியோ டியூரேஷனை கருதி நாம அப்படியே அடுத்து பக்கா மாஸ் திரு விஜய் அவர்கள் பக்கம் நகர்வோம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் 2026 ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகணும்? ஏங்க எங்க தளபதி தன்னோட கரியரோட பீக்ல இருக்கிறவங்க, தமிழ் சினிமாவோட நம்பர் 1 இடத்துல இருக்கிறவங்க, 300 கோடி 400 கோடி 500 கோடி 1000 கோடி ரூபாய் வியாபாரத்தை விட்டுட்டு மக்களுக்காக களத்துக்கு வந்திருக்காருங்க. பாகுபலி படத்துல சாமி கோயிலை விட்டு ஊருக்குள்ள வருதுன்னு சொல்ற மாதிரி எங்க தளபதி மக்களை பாக்குறதுக்காக வந்திருக்காருங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வந்திருக்காருங்க. அவரு மக்களுக்காக மக்களாவே வந்திருக்காருங்க. அதனால தளபதி 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா ஆகணுங்க. எங்க தளபதி முன்னாள் தாக்கரோட நடிக்கிற வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டு அரசியலுக்கு வந்திருக்காருங்க. அவரு நினைச்சிருந்தா கையாடு லோகரோட எண்ணற்ற ட்ரீம்ஸ் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்காருங்க. அவர் நினைச்சிருந்தா எம்மா வாட்சன், எம்மா ஸ்டோன், ஏஞ்சலினா ஜூலி இந்த மாதிரி ஹாலிவுட்டுக்கே போயிருக்காருங்க. ஹாலிவுட்டுக்கு போக வேண்டியவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக தரையில நடந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க.
அந்த ஒரு காரணத்துக்காக எங்க தளபதி திரு விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத வாலிபர் சங்க ஸ்டைல்ல அவரோட தளபதி ரசிகர்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, எங்க அவருக்கு பட்ஜெட் 300 கோடி 500 கோடி 1000 கோடின்னு சொல்றாருங்க. கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இது வரைக்கும் விஜயோட எத்தனை படங்க 300 கோடி கிராஸ் ஆயிருக்கு? எந்த படமாவது 1000 கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க? அவங்க தான் அடிச்சு விடுறாங்கன்னா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. என்னது, முருனால் தாக்கூரோட நடிக்கிற வாய்ப்பை விட்டுட்டு வராரா? கையாடு லோகரோட டான்ஸ் ஆடுறத விட்டுட்டு வராரா? இவரு கெட்ட கேட்டுக்கு எம்மா வாட்சன் ஏஞ்சலினா ஜூலி வேற அப்படின்னு சொல்லி மரண கலாயி திரு விஜய் அவர்களை கலாச்சிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திரு விஜய் அவர்கள் ஏன் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு காரணம் கேட்டா, முதல் காரணம் நான் பல வீடியோ சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் தன்னோட அரசியலை ஒரு கேக் வாக்கா நினைக்கிறாரு. ஹோம் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்ற ஒண்ணு இந்த 2 வருஷத்துல எங்கேயுமே போடல. நாம என்ன பண்ணாலும் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. மக்கள் ஓட்டு போறாங்களா இல்லையோ, தங்களோட நண்பா நண்பி தோழா தோழி ரசிகர்கள் எல்லாரும் நாம என்ன சொன்னாலும் சொல்லலனாலும் வெளியே வந்தாலும் வரலனாலும் பேசினாலும் பேசலனாலும் நின்னாலும் நிக்கல்னாலும் தூங்கலனாலும் விக்கல்னாலும் நாம என்ன பண்ணாலும் இவங்க நம்மளுக்கு கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல திரு விஜய் அவர்கள் இருக்காரு. அந்த ஓவர் கான்பிடென்ட்டை உடைக்கிறதுக்காகவே திரு விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மகா மட்டமா போக்கணும். எங்க தளபதி முதலமைச்சர் ஆனாதான் பெண்களுக்கு மாசம் 2000 ரூபாய், எந்த பஸ்ல ஏறினாலும் ஃப்ரீ பஸ், வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, 1 சவரன் தங்க நகை, புதுசா கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு பட்டு புடவை, பிறக்கிற குழந்தைகளுக்கு மோதிரம்னு சொல்லி இதெல்லாம் தருவாருங்க. அதுக்காக எங்க தளபதி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணுங்க அப்படின்னு சொல்லி விசில் பாய்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு தலைவன்னா அந்த தலைவனுக்கு தைரியம் இருக்கணும். தைரியம் இருக்கணும்னா தில்லு இருக்கணும். தில்லு இருக்கணும்னா கெத்து இருக்கணும். கெத்து இருக்க ஒருத்தன் என்ன பண்ணணும், ஒரு தொகுதியில நிக்கணும், அந்த ஒரு தொகுதியில ஜெயிக்கணும். மீதம் இருக்க 233 தொகுதியில தன்னை சார்ந்தவங்களை ஜெயிக்க வைக்கணும். ஆனா திரு விஜய் அவர்கள் தைரியமும் இல்லை, தில்லும் இல்லை, கெத்தும் இல்லாம 2 தொகுதியில் நிக்கிறாரு. சரி, 2 தொகுதியில் நிக்கிறாரு, மற்ற தொகுதியில தன்னோட கேண்டிடேட்டை கட்ட நிக்க வச்சாரா? ஒரு தொகுதியில சொதப்பிட்டாங்க. சரி, 2 தொகுதியில் நிக்கிறாரு, அந்த தொகுதியை வேற இடத்துல வேற காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கலாங்க. ஆனா 2 தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கு ஒரு இடத்துல ஜாதி காரணம், இன்னொரு இடத்துல மதம் காரணம். படங்கள்ல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன பண்றாரு, அவரும் அதே ஜாதி அரசியல் அதே மத அரசியல் பண்றாரு. இந்த காரணத்துக்காகவே திரு விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாவே முதலமைச்சர் ஆகக்கூடாது. இது மட்டும் இல்லாம இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல நினைக்கிறேன். அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் 2 சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாரு. திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில ஜெயிக்கலாம், ஏதோ ஒரு தொகுதியில ஜெயிக்கலாம், இல்ல 2மே தோத்துக்கலாம். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியிலுமே, அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு சொல்லி இந்த 2 சட்டமன்ற தேர்தலுமே ஜெயிச்சுட்டாருன்னா திரு விஜய் அவர்கள் எந்த தொகுதியில ராஜினாமா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாகிட்டையுமே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல தான் ராஜினாமா பண்ணுவாரு. அது ஏங்க திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணணும்னு கேட்டா, ஏன்னா திருச்சி கிழக்குக்கு திரு விஜய் அவர்கள் போனா டிராவல் பண்ணி போனணும். ஆனா பெரம்பூருக்கு போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம், சென்னைக்குள்ளேயே இருக்கு, பக்கத்துலயே இருக்கு, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இப்ப நான் எதுக்கு இங்க இந்த பாயிண்ட பதிவு பண்றேன்னா, திரு விஜய் அவர்கள் உண்மையிலேயே ஒரு லேசி பொலிட்டீஷியனா தான் இருக்காரு. அதனாலதான் திரு விஜய் அவர்கள் எங்க திருச்சி கிழக்கில் நாம பதவியை ராஜினாமா பண்ணாம பெரம்பூர் ராஜினாமா பண்ணோம்னா ஃபிளைட்டு பிடிச்சி கஷ்டப்பட்டு அங்க போய் இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணோம். அதே பெரம்பூர்லாம் பக்கத்துலயே இருக்கு, ஈஸியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாவே 2 தொகுதியில ஜெயிச்சுட்டாருன்னா அவர் திருச்சி கிழக்குல தான் ராஜினாமா பண்ணுவாருன்றது என்னோட மைண்ட் கெஸ்டிங். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்தோடனே கூட திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல ராஜினாமா பண்ணிட்டு திருச்சி கிழக்கோட எம்எல்ஏவா வரலாம். அதுக்கு அவர் என்ன பண்ணணும், முதல்ல 2 தொகுதியில ஜெயிக்கணும். அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்றதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோல நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. அதுல இருக்க ஒரு சின்ன பாயிண்ட கூட நம்மளால சரி பண்றது முயற்சித்தார கேட்டா கண்டிப்பா முயற்சிக்கல. அதனால என்னதான் ஊர்ல இருக்க எல்லாரும் அவரை பார்த்து எண்ணற்ற விமர்சனங்களை வச்சாலும் அந்த விமர்சனங்களை சரி பண்றதுக்காக திரு விஜய் அவர்கள் ஒரு சின்ன முயற்சி கூட இருக்குது. அதனாலேயே முயற்சி பண்றதுக்கும் முயற்சிக்காத திரு விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பாவே வரக்கூடாது. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி பார்த்தாச்சு.
எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பார்த்தாச்சு. பக்கா மாஸ் திரு விஜய் அவர்களை பத்தியும் பார்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஏன் கண்டிப்பா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கல்வி, மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க, திமுக இருக்க பல பேருக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, அதிமுக இருக்க பல பேருக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, அண்ணன் விஜய் பேர்லயே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க திரு சீமான் அவர்கள் கல்வி இலவசம் சொல்லலாம்? இதுக்காக திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரக்கூடாதுங்க. திரு சீமான் அவர்கள் மருத்துவத்தையும் தூய குடிநீரையும் கட்டணம் இல்லாம தரும்னு சொல்றாரு. ஏங்க, நாங்க கஷ்டப்பட்டு மருத்துவமனையை கட்டி அதுல ஏசி, படிக்கட்டு, ஸ்ட்ரக்சரு, வீல் சேர்லாம் போட்டு கோடி கோடியா செலவு பண்ணி வச்சிருக்கோம். இவர் என்னங்க தரமான மருத்துவத்தை இலவசமா கொடுப்போம்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் நாங்க கோடி கோடியா செலவு பண்ணி வாட்டர் பிளான் போட்டு வச்சிருப்போம். இவர் தூய குடிநீர் இலவசம் சொல்றாராமா. இவர் எப்படிங்க 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பல முதலாளிகள் போர்க்குடி தூக்கியிருக்காங்க. அதனால திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆகக்கூடாது. திரு சீமான் அவர்கள் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே எனது அடுத்த வேலை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நாங்க கஷ்டப்பட்டு பல கோச்சிங் சென்டர்ஸை கட்டி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, நீட் எக்ஸாமு, அந்த எக்ஸாமு, இந்த எக்ஸாம்னு சொல்லி எல்லா மாணவர்களும் உள்ள போட்டு வந்து அவங்களுக்கு கோச்சிங்ன்ற பேர்ல அவங்க கிட்ட இருந்து கோடி கோடியா பணத்தை வசூலிச்சு நாங்க பணக்காரங்களா இருக்கோம். இவர் என்னன்னா படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பாராம். அது மட்டும் இல்லாம இனி படிக்காதவரே இல்லைன்னு நிறைய உருவாக்க வராமா. இதெல்லாம் நாங்க நியாயமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனால என்ன பண்ணணும், திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆகக்கூடாது. திரு சீமான் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக மூடிடுவேன், பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட தமிழ்நாட்டு குடிமகன்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நாங்களே கஷ்டப்பட்டு வாரத்துல 6 நாள் எங்களோட உடல் பொருள் ஆவின் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு உழைச்சிட்டு வந்து நாங்க சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு வீரனை போட்டாதான் எங்களுக்கு வீரனமே வரும். அப்படி இருக்கும்போது என்னங்க இந்த சீமானு டாஸ்மாக மூடுருவேன், பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால்னு சொல்றாங்க. ஒரு ஃபுல்லா வாங்கினோமா, அதை ஆஃபா பிரிச்சோமா, அதை குவார்டரா வகுத்தோமா, ஒரு சிக்கன் ரைஸு, ஒரு பீஃப் ரைஸு, ஒரு ஆம்லேட்டை போட்டுக்கிட்டு சேஸ் பண்ணி சாப்பிட்டா தாங்க எங்களோட அந்த வீக்கெண்டே மாசா இருக்கும். அப்படி இல்லாம பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால்னு குடிச்சா என்னங்க இது? பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் இதெல்லாம் எல்லா சீசன்லயும் கிடைக்குமானே தெரியலங்க. அது வேற, அதை ஒரு ஜெக்கு குடிச்சாலே வயிறுலாம் ஃபுல்லாயிடுதுங்க. ஒரு பீரு குடிச்சோமா, கூலிங் பீரா குடிச்சோமா, அப்பதாங்க எங்க உடம்பு நல்லா குழுகுலுன்னு இருக்கும். பீரு மட்டுமா ஒரு ரம்மு மட்டுமா ஒரு ஓட்கா மட்டுமா ஒரு விஸ்கி மட்டுமா ஒரு பிராந்தி மட்டுமா ஒரு நெப்போலியன் போனா தாங்க எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டு வெள்ளை வெளியேன்னு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால், காலையும் பால், மதியானமும் பால், நைட்டும் பால், வாரம் வந்தா பால், வாரம் போனா பால்லாம் எனக்கு ஒரே பால் ஊதிர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி குடிமக்கள்லாம் குலுங்குறாங்க. குலுங்கி குலுங்கி சிரிக்காம தேம்பி ஆள்றாங்க. இதனாலேயே திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சரா வந்துடவே கூடாதுன்னு சொல்றாங்க. திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டா பெண்கள் மேல யாராவது கைய வச்சீங்கன்னா சத்திங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவன் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆம்பரனா முன்ன பின்ன அப்படிதாங்க இருப்பாங்க, ஆசனா அப்படி வந்தாங்க போவோம், அதுக்குன்னு பெண்கள் மேல கை வச்சாலே கொன்றுவர்னு சொல்றாருங்க. இது என்னங்க இது சர்வாதிகாரமா இருக்கு? அதனால திரு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. ஏங்க சீமான் என்னங்க லஞ்சம் இருக்காதுன்றாரு, ஊழல் இருக்காதுன்றாரு, நேர்மையான ஆட்சி முறைன்றாரு, தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரன்றாரு, நாங்க அந்தந்த இடத்துலயே அரசு பணி கொடுத்துருவோம்னு சொல்றாரு, தேனி வளர்ப்பன்றாரு, கழுத வளர்ப்பன்றாரு. நாங்க இது நாங்க வந்தோமா, ஒரு சேஃப்டி ஷூ போட்டோமா, டைய கட்டினோமா, பேண்ட் ஷர்ட்டை போட்டோமா, மாசா போனோமா, 8 காலுக்கு பஞ்சு வச்சோமா, 5 காலுக்கு பஞ்சு அவுட் வச்சுட்டு வந்தோமா, 2 பஞ்சு ஒரு லஞ்சுன்னு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்க எங்களை போய் பசு மாடு மேயி எரு மாடு மேய்க்க சொல்ல என்னங்க இது அப்படின்னு சொல்லி பல பேர் கதைட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பஞ்சு ஒரு லஞ்சுன்னு சொல்லி வாழ்ற எல்லாருமே என்ன சொல்றாங்க, திரு சீமான் அவர்கள் 2026 மட்டும் இல்லைங்க, அவரோட என்டையர் கரியர்லயுமே தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்துடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மாதிரி நான் மேல சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஒரு மாதிரி ஃபன்னான பாயிண்டா இருந்தாலும் திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும். மேல சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறதுக்கான காரணங்கள் தான். இது மட்டும் இல்லாம இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலேயே அதிகமான உழைப்பை கொடுத்தவர் திரு சீமான் அவர்கள் தான். அதிக கூட்டங்கள்ல பேசினவர் திரு சீமான் அவர்கள் தான். அதிக மணி நேரம் பேசினவர் திரு சீமான் அவர்கள் தான். ஆக்கப்பூர்வமா பேசினவர் திரு சீமான் அவர்கள் தான். எதிர்காலத்தை கருத்துல கொண்டு மக்களோட முன்னேற்றத்தை மையமா வச்சுக்கிட்டு பேசினவரும் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். எண்ணற்ற புது புது திட்டங்களையும் வெளிநாட்டுல என்ன பண்றாங்க, உள்நாட்டுல என்ன பண்றாங்க, இதை பண்ணா என்னவாகும், இதெல்லாம் பண்ணா என்னமான தீமைகள் இருக்கும், இதை சரி பண்றதுக்கு என்னமான திட்டங்கள் வச்சிருக்கேன், இதை இப்ப சரி பண்ண முடியுமா, இதை நாளைக்கு சரி பண்ண முடியுமா, இதை பண்ணா நாளைக்கு என்னவாகும், என்னோட பையன் முன்னேறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோட பேரன் பெரிய ஆளாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நஞ்சில்லாத உணவே நமக்கான கனவுன்னு சொல்லி ஒரு திட்டத்தையும் சும்மா பார்த்து 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 செதுக்கு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி இருந்தாரு. 2010 கட்சி அரசியல் இருக்காரு. 2016 தேர்தல் அரசியல் இருக்காரு. ஒரு தேர்தலையும் தன்னோட வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திட்டே இருந்தாலும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்காரு. கடைசி நாள் வரைக்கும் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கத்தான் போறாரு. முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கவங்க, முதலமைச்சர் வேட்பாளரா இல்லாதவங்க, கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க, கூட்டணி கட்சியை சேராதவங்கன்னு சொல்லி யாரை எடுத்துக்கிட்டாலுமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் உழைப்பாவும் சரி, ஹோம் ஒர்க்காவும் சரி, ஹார்ட் ஒர்க்காவும் சரி, ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாஸாவும் சரி, எந்த வகையில பார்த்தாலுமே தி பெஸ்ட் கேம்பெயினர்னு பார்த்தா அது திரு சீமான் அவர்கள் தான். இவ்வளவு விஷயம் இருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரான்னு கேட்டா கண்டிப்பாவே ஆக மாட்டாரு. அதுவே ஆகணுமான்னு கேட்டா மேல சொன்ன 3 முதலமைச்சர் வேட்பாளரோட கம்பேர் பண்ணும் போது 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்க ஒரே தலைவர் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆனா நாம பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா முதலமைச்சர் ஆக போறது இல்லை. ஆனா 2031 என்னோட கணக்குப்படி திரு சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தம்பி 2031 திரு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரா ஆகலையோ, அதெல்லாம் பாக்குறதுக்கு நாம 2031 வரைக்கும் இருப்போமோ இருக்க மாட்டோமோ. 2026 யாரு தம்பி முதலமைச்சர் ஆவா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பத்தி நான் பேச நினைக்கிறேன். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் வீடியோ முழுக்க பல விஷயங்களை பேசியிருப்பேன். இது எல்லாமே நாம நியூஸ்ல படிச்ச விஷயங்கள், நியூஸா பார்த்த விஷயங்கள், பல பேர் சொல்லி கேட்ட விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனா நான் 1996 டு 2001 வரையிலான கருணாநிதி அவரோட ஆட்சியில தான் பிறந்தேன். அதனால 2001 டு 2006 வரையிலான ஜெயலலிதா மேடம் ஆட்சியில நான் குழந்தை பருவத்துல இருந்தேன். 2006 டு 2011 கருணாநிதி அவரோட ஆட்சியில பள்ளி பருவம், அதாவது தொடக்க கல்வி தான் படிச்சுட்டு வந்தேனே. அடுத்து 2011 டு 2016 வரையிலான ஜெயலலிதா மேடம் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அப்பதான் எனக்கு ஓரளவுக்கு கருத்து தெரிய ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. ஆனா எனக்கு முழுசா கருத்து தெரிஞ்சு நான் பார்த்த 2 ஆட்சின்னு பார்த்தா, ஒன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட 4 வருஷம் ஆட்சி, அடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்களோட இந்த 5 வருஷம் ஆட்சி. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட 4 வருஷம் ஆட்சி, ஐயா ஸ்டாலின் அவர்களோட 5 வருஷம் ஆட்சின்னு சொல்லி இந்த 9 வருஷம் ஆட்சியில எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரிஞ்சிருந்தான்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. நாம டிவியில நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். ஐயா எடப்பாடி ஆட்சியில இதெல்லாம் சிறப்பா இருந்தது, இதெல்லாம் சிறப்பா இல்லை. ஐயா ஸ்டாலின் அவரோட ஆட்சியில இதெல்லாம் சிறப்பா இருந்தது, இதெல்லாம் சிறப்பா இல்லை. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி பல விஷயங்கள் நாம டிவிலையோ, ரேடியோலயோ, நியூஸ் பேப்பர்லயோ, சோசியல் மீடியாலயோ இல்ல பல பேர் சொல்லியோ கேள்விப்பட்டிருப்போம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா இந்த 9 வருஷம் ஆட்சியில பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஏதாவது எனக்கு தெரிஞ்சதுதானு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. அது வளர்ச்சி வயசும் சரி, வீழ்ச்சி வயசும் சரி. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியும் ஒரே மாதிரிதான் ஃபீல் ஆயிருந்தது. ஐயா ஸ்டாலின் அவரோட ஆட்சியும் ஒரே மாதிரிதான் ஃபீல் ஆயிருந்தது. இப்படி இருக்கும்போது ஏப்ரல் 23 வியாழக்கிழமை நாம எல்லாரும் நம்மளோட ஓட்டை போய் செலுத்த போறோம். நாம ஒரு வேளை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போறதுக்காக உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டோம்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாரு, 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாருன்னு சொல்லி அவரு ஒரு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம்னா அவரு 2000 ரூபாய், ஃப்ரிட்ஜு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டோம்னா பெண்களுக்கு 2500 ரூபாய், ஒரு சவரன் நகை, பட்டு புடவை, மோதிரம் சொல்லி அவரு எண்ணற்ற இலவச அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே பல இலவச அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இப்படி அரசியல் கட்சிகள் அறிவிச்சிருக்க இலவச அறிவிப்புகள் பிளஸ் அவங்க ஓட்டுக்காக கொடுக்க போற காசு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா அது ஒரு டோட்டலா இவ்வளவு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் ஒரு சிலருக்கு 1 மாச சம்பளமா இருக்கலாம்,
2 மாச சம்பளமா இருக்கலாம், இல்ல 3 மாச சம்பளமா இருக்கலாம், அதிகபட்சமா 1 வருஷம் சம்பளமா கூட இருக்கலாம். ஆனா நாம ஏப்ரல் 23ஆம் தேதி போட போற ஒரு ஓட்டுன்றது ஒரு நாளைக்கானதோ, ஒரு மாசத்துக்கானதோ, ஒரு வருஷத்துக்கானதோ இல்ல. நாம ஏப்ரல் 23ஆம் தேதி போட போற ஒரு ஓட்டுன்றது 5 வருஷத்துக்கான ஓட்டு, 60 மாசத்துக்கான ஓட்டு, 260 வாரங்களுக்கான ஓட்டு, 1800க்கும் அதிகமான நாட்களுக்கான ஓட்டு, 43,000க்கும் அதிகமான மணி நேரங்கள், 26 லட்சத்துக்கும் அதிகமான நிமிடங்கள், 15 கோடிக்கும் அதிகமான வினாடிகள்னு சொல்லி நம்மளோட ஒரு ஓட்டுன்றது வெறுமனே 10,000, 20,000, 30,000 சொல்லி சொற்ப காசு காணது இல்லை. அதனால ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க உதயசூரனுக்கு ஓட்டு போடலாம், ரெட்டலைக்கு ஓட்டு போடலாம், விசிலுக்கு ஓட்டு போடலாம், பானைக்கு போடலாம், கைக்கு போடலாம், தாமரைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி எந்த சின்னதுக்கு வேணா ஓட்டு போடலாம். ஆனா நீங்க கண்டிப்பா ஓட்டு போடணும். என்னப்பா இது எலெக்ஷன் வியாழக்கிழமை வருது, ஒரு நாள் தான் லீவு கொடுத்துருக்காங்க, ஊருக்கு போயிட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் வந்துருச்சுன்னா மேனேஜர் கத்துவாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்கு போக மட்டும் இருந்துடாதீங்க. அப்படி நீங்க ஓட்டு போட போயிட்டீங்கன்னா உங்களோட ஓட்டு எதுக்காக இருக்கணும்? இலவசங்களை மையப்படுத்தி இருக்கக்கூடாது, ஜாதிய மையப்படுத்தி இருக்கக்கூடாது, மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடாது. அப்ப எதை மையப்படுத்தி இருக்கணும்? தொலைநோக்கு திட்டத்தை மையப்படுத்தி இருக்கணும், நம்மளோட வருங்காலத்தை மையப்படுத்துறதா இருக்கணும். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க போடுற ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி இல்லாம, நீங்க ஓட்டு போடுற கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லி இருக்கணும். அதாவது பாசிட்டிவ் ஓட்டா மட்டும்தான் இருக்கணும். அதனால ஏப்ரல் 23ஆம் தேதி நாம ஒவ்வொருத்தரும் போட போற ஒவ்வொரு ஓட்டும் தான் நம்மளோட எதிர்காலத்தையும் நம்மளோட அடுத்த தலைமுறையோட வருங்காலத்தையும் தீர்மானிக்க போகுது. அண்ணா கருணாநிதிக்காக உதயசூரனுக்கு ஓட்டு போட்டேன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்காக ரெட்டலைக்கு ஓட்டு போடுன்ற காலம் போய் என் ஓட்டு என் உரிமைன்னு சொன்னா மட்டும் போதாது. சிந்திச்சு ஓட்டு போடுங்க, எளிமையான முடிவு எடுக்காதீங்க, சரியான முடிவு எடுங்க, சரியான தலைவரை மட்டுமே தேர்ந்தெடுங்க. கண்டிப்பா ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு மட்டும் போட்டுடுங்க.